ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலே எங்கள் வீட்டுக்கிட்ட வண்டியில் நிறைய ரோஜா செடிக்கு கொண்டு வந்தாங்க. எல்லா மக்களும் பார்த்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளும் வாங்கலான்னு நாங்களும் கிட்ட போனோம். ஃபஸ்ட்டு கூப்பிட்டது நாங்கள் தான். சரி, ஓகே, இப்போ எல்லோரும் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. நாங்களும் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா ரோஜாவுமே ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொத்து கொத்தாக பூவும் நல்லாவே கிடக்குது. ஒவ்வொரு பூவும் நல்லா பெரிய பெரிய பூவாட்டு இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரோஜா செடினா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தைங்க 2 பேரும் ரோஜா பூன்னுட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரோஜாப்பூ வேணும் வேணும்னு. பார்த்தீங்களா கை காட்டுறத. நிகானா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுட்ருக்கா. அதுக்காகவே நிகானாக்காண்டி நான் ஒரு ரோஸ் செடி ஒன்று வாங்கியிருக்கிறேன். நான் மொத்தம் 3 செடி வாங்கியிருக்கேன். எங்கள் அக்கா ஒரு 3 செடி வாங்கியிருக்கா. நாங்கள் வாங்கியிருக்க செடியை நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். அவங்க அந்த அண்ணி தொட்டிக்குள்ளே வச்சுருக்க அந்த செடி வச்சுருக்குறாங்க. இதுதான் அந்த அண்ணி. பார்த்தீங்களா? அடுத்தால நாங்கள் வாங்கியிருக்க ரோஜா செடிகளை பார்ப்போம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இவ்வளோ செடிகளும் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இதில் பாதி எங்கள் அக்காவுக்கு, பாதி எனக்கு. இந்த எல்லோ கலரு எங்கள் அக்காவுக்கு. அது நல்லா கொத்து கொத்தாகவே நல்லா பூ நல்லா இருந்துச்சு. இந்த செடியும் எங்கள் அக்காவுக்கு தான். இதுவும் பார்க்க அழகாக இருந்துச்சு. இந்த செடி எனக்கு. இதுவே எங்கள் நிகானா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான்னு இந்த செடி நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ரோஜா கன்று வளர்க்குறது பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.